ஹாய், வெல்கம் டு கெட் ஈஸி வே. இந்த வீடியோல நம்ம எஸ்கியூஎல்ல பிட்வீன் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம இன் ஆப்ரேட்டர் எப்படி எஸ்கியூஎல்ல யூஸ் பண்ணுங்கிறத பார்த்திருந்தோம். நான் அதை ஐ பட்டன்ல கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பிட்வீன் ஆப்ரேட்டர் எப்படி எஸ்கியூஎல்ல யூஸ் பண்ணணும், அதோட சின்டாக்ஸ் என்ன, அதுக்கு சில ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட அப்டேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும். இப்போ எதுக்காக நம்ம இந்த பிட்வீன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வேல்யூஸை நம்ம எடுக்கிறதுக்கு இந்த பிட்வீன்ங்கிற ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வேல்யூ என்னவா இருக்கலாம் அப்படின்னா, நம்பரா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம், டேட்ஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, நம்ம இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால அதை எடுக்க முடியும். அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வேல்யூஸை நம்மளால எடுத்துக்க முடியும். இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, செலக்ட் காலமோட நேம் ஃப்ரம் நம்ம டேபிளோட பேரு, வேர் நம்ம காலமோட பேரு, பிட்வீன் இதுதான் கீவேர்ட். ஓகேங்களா, பிட்வீன் வேல்யூ 1 அண்ட் வேல்யூ 2. இந்த அண்ட்ங்கிறதும் இங்க கீவேர்ட் தான். ஓகேங்களா, பிட்வீன் கொடுத்துட்டு அண்ட் கொடுக்கும்போது நம்ம அதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் தான் நம்மளால ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். இதை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கிளாரிட்டியா புரியும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல இருக்கிற எல்லா கொஸ்டினுக்குமான ஆன்சர் உங்களுக்கு கிளாரிட்டியா கிடைக்கும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள்குள்ள போலாம். இப்ப ப்ராடக்ட் இன்வென்ட்ரி அப்படிங்கிற டேபிள் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணதை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். இதுல 1000 சம்திங் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இப்ப நம்ம பிட்வீன் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் நம்ம டேபிளோட பேரு, வேர் கண்டிஷன் கொடுக்குறோம், வேர் பின்னுங்கிற காலம் நேம்குள்ள இருக்கிற இப்ப பிட்வீன்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, பிட்வீன் 1 and 3 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா 1, 2, 3 இது 3 இருக்கிற அந்த பின் இருக்கிற காலம்ஸ் மட்டும் தான் நமக்கு டேட்டாஸ் மட்டும் தான் நமக்கு வரும். ஓகேங்களா, அதை தாண்டி மற்ற ரெக்கார்ட்ஸ் எதுவுமே நமக்கு வராது. இப்ப இதே நம்ம நார்மலா கொடுக்கும்போது நம்ம எப்படி கொடுப்போம், பின் ஈக்குவல் டு 1 ஆர் பின் ஈக்குவல் டு 2 ஆர் பின் ஈக்குவல் டு 3ன்னு கொடுப்போம். அப்ப அந்த லென்த்தா கொடுக்காம நம்ம இந்த ரேஞ்ச் கொடுக்கும்போது இப்ப சீக்வன்ஸா இருக்கிற ரேஞ்சு நம்ம இந்த மாதிரி நம்மளால கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா, இப்ப 1, 2, 3ன்னு அதாவது 1, 2, 3ன்னு கொடுக்காம பிட்வீன் 1 பின் ஈக்குவல் டு 1 பின் ஈக்குவல் டு 2 பின் ஈக்குவல் டு 3 அந்த மாதிரி நம்ம ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கொடுக்காம நம்ம இதே மாதிரி ரேஞ்ச் கொடுக்கும்போது ஈஸியா அப்படி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரிதான் நம்ம லைக்கு லைக் நாட் லைக் கொடுத்தோம். அதே மாதிரி இன்னுக்கு இன்னு நாட் இன் கொடுத்தோம்ல, அதே மாதிரி பிட்வீன்லயும் நம்ம நாட் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்ப நாட் பிட்வீன் கொடுத்துட்டோம்னா 1 and 3 இல்லாம மிச்சம் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் நமக்கு வரும். ஓகேங்களா, இப்ப இங்க பாத்தீங்கன்னா 0, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1, 2, 3 மூணையுமே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடும். பாத்தீங்களா, ஓகேயா, இந்த மாதிரி நம்ம ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். இதே மாதிரிதான் நம்ம இப்போ நான் 1, 3க்கு பதிலா 3, 1ன்னு ரிவர்ஸ்ல கொடுக்குறேன். அப்ப நிச்சயமா அது எடுத்துக்காது. ஓகேங்களா, இப்ப இதுக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும்னு பாருங்க. எம்டி ரெக்கார்டு நமக்கு ஷோ பண்ணுது. இப்ப இந்த மாதிரி நம்ம ஆல்பபெட் அசெண்டிங் ஆர்டர்ஸ்ல தான் நம்ம கொடுக்கணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப அதே மாதிரி நான் இங்க அடுத்ததுல நான் நம்பர் கொடுக்காம நான் ஆல்பபெட்ஸ் கொடுக்குறேன், ஸ்ட்ரிங் இது கொடுக்குறேன், கேரக்டர் கொடுக்குறேன். இப்ப கேரக்டர் என்ன சொல்றேன், ஏ கொடுக்குறேன் அண்ட் சி கொடுக்குறேன். அப்ப இங்க என்ன மாதிரி நமக்கு கிடைக்கும், ஏபிசி இது 3 செல்ஃப்ல இருக்கிற ஏபிசிய மட்டும் எனக்கு காட்டும். சரிங்களா, இங்க பாத்தீங்கன்னா செல்ஃப்ல ஏபிசி இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் நமக்கு காட்டுது. மிச்சம் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஒமிட் பண்ணிடும், நமக்கு ஷோ பண்ணாது. ஃபில்டர் பண்ணி இதை மட்டும் நமக்கு காட்டும். இது நம்ம எப்படி கொடுப்போம், இப்ப நார்மலா இதை கொடுத்தோம் அப்படின்னா பாருங்க, நம்ம செல்ஃப் ஈக்குவல் டு ஏ கொடுப்போம், ஆர் செல்ஃப் ஈக்குவல் டு பி கொடுப்போம். ஆருங்கிற இந்த இதை யூஸ் பண்ணி மல்டிபிளா நம்ம கொடுத்துக்கிட்டே போவோம். சோ இது இங்க பிட்வீன் நமக்கு யூஸ் பண்றது கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ்ல இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்ப இதுக்கும் நமக்கு அதே ரெக்கார்ட்ஸ் தான் நமக்கு வரும், ஏன்னா இதுவும் ஒண்ணுதான். அடுத்தது இதே மாதிரிதான் நம்ம நாட் பிட்வீனும் நம்மளால கொடுத்துக்க முடியும். பிட்வீன் மாதிரியே நாட் பிட்வீன் கொடுத்து ஏ அண்ட் சி கொடுத்தோம்னா இதை தவிர்த்து மத்த இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் நமக்கு காட்டும். ஓகேங்களா, டில இருந்து காட்டுது பாருங்க. இப்ப இதே மாதிரி நான் இப்ப ஃபர்ஸ்ட் நேம ஆர்டர் பண்ணி எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த ரெக்கார்ட்ல. ஓகேங்களா, இப்ப பர்சன்ற வேற ஒரு டேபிள்ல இருந்து நான் எடுக்கிறேன். வந்துடுச்சு. இப்ப பர்சன்ங்கிற வேற ஒரு இதுல இருந்து நான் எடுக்கிறேன். இதுல 19,000 சம்திங் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இதுல நான் என்ன சொல்றேன்னு பாருங்க, இந்த பிட்வீன்ல ஆர்என் அண்ட் அலெக்சஸ் இந்த பேர்ல இருக்கிற இந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்றேன். இப்ப நம்ம நம்பர் கொடுத்தோம், நேம் கேரக்டர் கொடுத்தோம், அதே மாதிரி நம்மளால ஸ்ட்ரிங்கும் கொடுத்துக்க முடியும். சரிங்களா, இப்ப ஆரனும் அலெக்சஸும் இருக்கிறத மட்டும் இப்ப ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டனால ஃபர்ஸ்ட் ஆரன் வரும், அடுத்து அலெக்சஸ் வரும். இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம்ல வேற எந்த ரெக்கார்ட்ஸும் நமக்கு வராது. அதாவது ஆலன்ல இருந்து
ஆர்எல்ல இருந்து அலெக்சஸ் வரைக்கும், ஏஏல ஆரம்பிச்சு ஏஎல் முடியிற வரைக்கும் அதுக்குள்ள இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு வரும். சரிங்களா? அதை தவிர மத்த பிசில எல்லாம் இருந்துச்சுனாலும் நமக்கு வராது. இல்ல இது ஏஎல்லுக்கு அடுத்து இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட நமக்கு எடுத்துட்டு வராது. இந்த ஏஏல இருந்து ஏஎல் வரைக்கும் இதுக்குள்ள இருக்கிற ரெக்கார்ட்ஸ் தான் நமக்கு வரும். இதே மாதிரிதான் நம்ம டேட்லயும் நம்ம வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப டேட்ல பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன், அதுவும் நம்ம வந்து இதுக்கெல்லாம் எப்படி நம்ம பிட்வீன்ல பொறுத்த வரைக்கும் இருக்கிற ரூல் என்னன்னா, நம்ம வந்து அசெண்டிங்ல தான் கொடுக்கணும், டிசெண்டிங்ல கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். லைக்வைஸ் நம்ம டேட் கொடுத்தாலும் சின்ன டேட்ல இருந்து தான் பெரிய டேட் கொடுக்கணும். இப்ப பெருசுல இருந்து சின்னது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. இங்க நான் 2008ல இருந்து 2014 வரைக்கும் கேக்குறேன். அப்ப அதுக்குள்ள இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு வரும். அதை தாண்டி வேற எந்த ரெக்கார்ட்ஸும் எனக்கு வராது. இங்க பாருங்க 2008, 2011, 12, 14 வரைக்கும் வருது பாருங்க. 13, 14 வரைக்கும் வருது. இதை தாண்டி எனக்கு வேற எந்த ரெக்கார்ட்ஸும் நமக்கு வராது. இதுதான் பிட்வீன் ஆபரேட்டர் நம்ம யூஸ் பண்றது. ஐ ஹோப் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.